ஹாய் கைஸ், இந்த ஸ்ப்ரிங் சீரீஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, எக்லிப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த வெர்ஷனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த ஜாவா வெர்ஷனாக இருந்தாலும் பிரச்சனை 1.8க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கோங்க, எக்லிப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் எக்லிப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலுன்றது போயிட்டு ஃபைலு நியூவு அதில் வந்து ப்ராஜெக்ட் போய்ட்டு ஜாவா ப்ராஜெக்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு வந்து நேம் வச்சுக்கோங்க, ப்ராஜெக்டான நேம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் 2ன்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து 17ன்ற வெர்ஷன், நான் அந்த 17 இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ 17 வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இதை வந்து நோ கொடுத்துங்க. ஓகேவா? இப்போ வந்து ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வந்து நம்மளுக்கு தேவையான என்னது ஜார் ஃபைல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதில், இந்த ப்ராஜெக்ட்டில். ஓகேவா? இப்போ வந்து என்ன இருக்குது பாருங்கள், ஒரு ஜேஆர்இக்கான லைப்ரரிஸும் அது ஒன்று மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே நம்மள்ட்ட இல்லை. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் பேத் போய்ட்டு, அதாவது இங்கே என்ன பண்ணுவோம், ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பில்டு பேத்து போய்ட்டு கான்ஃபிகரேஷன் பில்டு பேத்து போய்ட்டு லைப்ரரிஸ் போய்ட்டு இங்கே கிளாஸ் பேத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் ஸ்ப்ரிங்கோட ஜார்ஸ். ஓகேவா? அதை நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்து அதை தேவையானது மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியலன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்மளுக்கான எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் இதுதான் நம்ம சொன்னோம்ல, நம்ம மாடல்ஸ் ஒன்று பார்த்தோம்ல, நிறைய மாடல்ஸ் பார்த்தோம்ல, அந்த மாடல்ஸ் எல்லாமே இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும், இந்த ஜார்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதாவது நம்ம தேவைப்படுற மாடல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து ஜேஆர்இக்கான லைப்ரரிஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்தது ஸ்ப்ரிங்க்கான லைப்ரரிஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், எஸ்ஆர்சி வந்து இது பண்ணிவிட்டு இங்கே எதுவும் இல்லை, ஸோ நம்ம இது பண்ணிட்டு ஒரு பேக்கேஜ் ஒன்று டிஃபைன் பண்ணிக்கலாம். யூடியூப் கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். கிருஷ்ணா ஐடி ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? இந்த ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து சப் பேக்கேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். சப் பேக்கேஜில் வந்து என்ன பண்ணுறேன், பீன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது பீன் ஃபைல்ஸ் ஃபுல்லாக நம்ம இதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டுன்ற மாதிரி டெஸ்ட் ஃபைல்ஸ் வந்து வைக்க போகிறேன். டெஸ்ட் ஃபைல்ஸ். ஓகேவா? அது இங்கே இதுக்குள்ளே வைக்க போகிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இது தவிர்த்து இன்னொரு ஃபோல்டர், ரிசோர்ஸ்க்கான ஃபோல்டர், அது மூலிமா தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், ரிசோர்ஸஸ். ஓகேவா? இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த ரிசோர்ஸ் ஃபைலுக்குள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? இந்த பீன்ஸ்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பீன் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் பீன், அதுக்கு நேம் வந்து ஸ்டூடெண்ட் பீன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட் பீன். ஓகே. அடுத்து இந்த டெஸ்ட் மூலிமா தான் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன், கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் ஆப் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து மெயின் மெத்தட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்ம பிலோ ஜாவா 17 வரைக்கும் நம்ம மெயின் மெத்தட் மூலிமா ரன் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதனால் நான் வந்து மெயின் மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ 2 பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு 2 கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இங்கே ஒரு இது இருக்குது, ரிசோர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து XML ஃபைல் வந்து ஒன்று இது பண்ண போகிறோம், டிஃபைன் பண்ண போகிறோம். நார்மலாக டெக்ஸ்ட் ஃபைல் இது பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணிட்டு இதை சேவ் பண்ணுறேன். நேம் மட்டும் ரீநேம் பண்ணிக்கிறேன். இங்கே வரல. ஓகே, வந்துருச்சா? பண்ணி சரி, XML ஃபைலை கொடுத்துக்கிறேன். XML ஃபைலை கொடுத்து என்ன பண்ணுறேன், ஃபைல் நேம் வந்து application
அப்ளிகேஷன் கான்டெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இங்கே ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். அப்ளிகேஷன் கான்டெஸ்ட்டும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளுக்கான அது பீன்குள்ளே தான் நம்ம அந்த கோடை எழுத போகிறோம். டெஸ்ட் ஃபைல் வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து அப்ளிகேஷன் கான்டெஸ்ட் மூலமா நம்ம இது பண்ணிக்கிறோம். தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்ப்ளோட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி கோடு வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன இங்கே பண்ணியிருக்கேன்னா, அது இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பீனுன்ற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரே ஒரு வேரியபிள் தான். அதுக்கு கெட்டர் செட்டர், அது கெட்டர் செட்டர் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த கெட்டர் செட்டர் நம்மளுக்கு தேவை. ஓகேவா, ஏன்னா அது ப்ரைவேட் வேரியபிளாக ப்ரைவேட் ஆக்சஸ் மாடிஃபையராக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கெட்டர் செட்டர் கண்டிப்பாக தேவை. என்கேப்சுலேட் ஆகிருக்கு அதனால். ஓகேவா, அடுத்து வந்து என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒரு மெத்தட் டிஸ்பிளே இன்ஃபோன்ற ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணிருக்கேன், இந்த மெத்தடை கால் பண்ணால் ஹலோ, அந்த ஸ்டூடெண்ட் நேமில் என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, அடுத்தது ஸ்டூடெண்ட் ஆப் டெஸ்ட்டு. இதில் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிருக்கேன், இது மேவனில் தான் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக ஜார் வந்து ஸ்பீடாக இதாக இருக்காது. அந்த மாதிரி விஷயம்னால இம்போர்ட் ஆகாது சம்டைம்ஸ். ஓகேவா, அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணிருக்கேன், ஸ்டூடெண்ட் ஆப் டெஸ்ட்டுன்ற ஒரு டெஸ்ட்டு கிளாஸ் ஃபைலை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா, டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மெயின் மெத்தட், ஏன்னா மெயின் மெத்தட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஜாவா அப்ளிகேஷன். ஓகேவா, அதனால் ஜேவி வந்து வந்து மெயின் மெத்தட் தான் போய் பார்க்கும். ஓகேவா, எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும். ஸோ அதனால் மெயின் மெத்தட் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ரிசோர்ஸ் வந்து இது பண்ணிருக்கேன். இந்த ரிசோர்ஸில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த இது ரிசோர்ஸ் ஃபைலை அப்ளிகேஷன் கான்டெஸ்ட் ஃபைல் இது பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்ளிகேஷன் கான்டெஸ்ட்டில் என்ன பண்ணுறேன், இதை போட்டு வச்சுறேன். ஓகேவா, இப்போ இதெல்லாம் மூடிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கேன், வந்து ஸ்ப்ரிங்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணிருக்கேன், க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஜார்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிவிட்டேன். ஓகேவா, லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன், 2 பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த ரிசோர்ஸ் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து அப்ளிகேஷன் கான்டெஸ்ட் ஃபைலை வந்து இது பண்ணிருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளை பற்றி நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ளே சீரீஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பீனு வந்து நான் வந்து பீன் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இந்த பீனில் வந்து பீனுக்கான ஐடி வந்து ஐடி ஸ்டூடெண்ட் பீன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பீனுக்கான கிளாஸ் வந்து இந்த கிளாஸ், அதாவது ஸ்டூடெண்ட் பீன் இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து மேனிபுலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸ்க்கு அந்த பீனுக்கான கிளாஸ் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா, அது பேத்தை கொடுத்துட்டேன். அடுத்த ப்ராப்பர்ட்டி, இந்த பீனுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது மேனிபுலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், நேம், அதோட ப்ராப்பர்ட்டி நேம் என்னென்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, ஸ்டூடெண்ட் நேம். அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து நேம்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கான வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பண்ண போகிறோம், இந்த பீன் கிளாஸில் போய்ட்டு நம்ம இது பண்ண போகிறோம், அசைன் பண்ண போகிறோம், செட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்காக தான் இங்கே பீன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதனால் என்னென்னா நம்ம வந்து நம்ம கோடில் போய் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, அதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. டேரெக்டாக என்ன பண்ணுறோம், இங்கே அசைன் பண்ணுறோம், அங்கே போய்ட்டு அது போய்ட்டு இது ஆகிடும், உட்காந்துக்கும். ஓகேவா, செட் ஆகிக்கும். ஓகேவா, அதான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் செட்டான வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கெட் பண்ணி பார்க்கணும், அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இன்னொரு டெஸ்ட் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து மெயின் மெத்தட் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா,
இந்த கிளாஸ் பாத் என்னன்னா கிளாஸ் பாத் ரிசோர்ஸ் என்னன்னா இந்த அப்ளிகேஷன் கான்டெஸ்ட் இருக்குது பாருங்கள், இதை வந்து லோட் பண்ணுறது, அதாவது இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை லோட் பண்ணுறது தான் இந்த கிளாஸ் பாத் வந்து ரிசோர்ஸ் வந்து இந்த கிளாஸ் பாத் ரிசோர்ஸ் கிளாஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, இது வந்து ரிசோர்ஸ் கிளாஸோட ரிசோர்ஸ் இன்டர்ஃபேஸோட ஒன் ஆஃப் தி கிளாஸ் தான் இந்த கிளாஸ் பாத் ரிசோர்ஸ். ஓகேவா, இதை லோட் பண்ணி இந்த ரிசோர்ஸில் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். ஓகேவா, ரிசோர்ஸில் வந்து லோட் பண்ணி விட்ருவோம். ஓகேவா, அது அந்த கிளாஸ் பாத் ரிசோர்ஸ் கிளாஸோட ஒர்க்கு. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த லோட் பண்ண ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், XML பீன் ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி, அதாவது அதில் இருக்க பீனை வந்து ரீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது பண்ணுறோம். பீன் வந்து இது பண்ணுறதுக்கு XML பீன் ஃபேக்ட்ரின்ற கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து பீன் ஃபேக்ட்ரியோட ஒன் ஆஃப் தி கிளாஸ். ஓகேவா, பீன் ஃபேக்ட்ரி இது வந்து பீன் ஃபேக்ட்ரி இன்டர்ஃபேஸோட ஒன் ஆஃப் தி கிளாஸ் தான் இந்த XML பீன் ஃபேக்ட்ரி. ஓகேவா, அப்புறம் இந்த ஃபேக்ட்ரி வந்து ஃபேக்ட்ரி மூலிமா இந்த ஃபேக்ட்ரி மூலிமா இப்போ வந்து ஃபேக்ட்ரி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, அந்த ஃபேக்ட்ரி வந்து நம்மளுக்கு இந்த ரிசோர்ஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள், ரிசோர்ஸ் கூட இருக்குது பாருங்கள், அதில் இருக்க பீனை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். அதாவது ஃபேக்ட்ரின்ற இதை வச்சு நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி மெத்தட் தான் பீனை வந்து கெட் பண்ணுறதுக்கான மெத்தட் கெட் பீன் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த கெட் பீன் மெத்தடில் என்ன பீனுக்கான ஐடி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, இந்த பீன் ஐடி என்ன பண்ணுவோம், கரெக்டாக எந்த பீன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து 4-5 பீன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், எந்த பீனுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த பீனில் இருக்க கிளாஸை வந்து கொண்டு வரும். கிளாஸை வந்து கொண்டு வந்துட்டு என்ன பண்ணும், ஸ்டூடெண்ட் பீனை அதை டைப் கேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் பீன் ஆப்ஜெக்டை இது பண்ணி விட்றோம். ஓகேவா, இப்போ வந்து அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து டிஃபைன் ஆகிடுச்சு. அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிளாஸில் இருக்க டிஸ்பிளே இன்ஃபோன்ற மெத்தட் வந்து கால் பண்ணிக்கும். ஓகேவா, கால் பண்ணி பிரிண்ட் பண்ணி விட்றோம். அதை தான் என்ன பண்ணிருச்சுங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இதுதான் இந்த ஸ்ப்ரிங் ப்ராஜெக்டோட ஓவர்வியூ. ஓகேவா, இப்போ பார்க்கலாம் இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. என்ன பண்ணுறேன், டெஸ்ட்டு கிளாஸில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், ரன் ஆஸ் கொடுத்து ஜாவா அதாவது இந்த ஃபைலை வந்து இந்த ஃபோல்டர் என்னால் ரீட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருது, வேறு ஒன்றும் கிடையாது. செக்ஷன் ஸ்பெல்லிங் ரைட்டு தானே, ரிசோர்ஸஸ் அப்ளிகேஷன் APPLI application contest.xml. சரி, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரிசோர்ஸ் ஃபைலை டிஃபைன் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் SOURCS what is already there. ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ரிசோர்ஸஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு மேவனில் போனால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி விஷயம் பார்க்க தேவையில்லை, அது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் அந்த மேவன். அப்ளிகேஷன் contest.xml
ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு நம்ம வச்சுருந்த கால் பண்ண இதை பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு பீன் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். பீன் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அது கெட்டர் செட்டர் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு மெத்தடை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து அப்ளிகேஷன் கான்டெஸ்ட் மூலிமா நம்ம வந்து அதுக்கான டேட்டாஸ்லாம் எல்லாமே கொடுக்குறோம். ஓகேவா? அதுக்கு வந்து பீன் நம்ம டிஃபைன் பீன் எலிமெண்ட்டை இது பண்ணிக்கிறோம். பீன் எலிமெண்ட்டில் நம்ம பீனுக்கான ஐடி கொடுத்துட்டு அதுக்கான கிளாஸ் எந்த கிளாஸோ அதுக்கான கிளாஸை கொடுக்கணும். ஓகேவா? அது மூலிமா தான் அந்த கிளாஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு என்ன பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ் எலிமெண்ட்டை டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எலிமெண்ட் தான் எலிமெண்ட் வந்து பீன் எலிமெண்ட்டோட ஒன் ஆஃப் தி சப் எலிமெண்ட் தான் ப்ராப்பர்ட்டி எலிமெண்ட்டு. இது என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த கிளாஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ்க்கான நேமு அப்புறம் அதை வந்து அதுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து இது பண்ணிருக்கோம். அதில் வந்து ரிசோர்ஸ், அது கிளாஸ் பேத்தன் ரிசோர்ஸ் இது பண்ணிருக்கோம். இது என்ன பண்ணால் இந்த அப்ளிகேஷன் contest.xml கிளாஸை வந்து அதாவது ஃபைலை வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து லோட் பண்ணி ரிசோர்ஸ் கொடுக்கும். ரிசோர்ஸ் வந்து என்ன பண்ணோம், ரிசோர்ஸ் மூலிமா XML பீன் ஃபேக்ட்ரி மூலிமா ஒரு பீன் ஃபேக்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த பீன் ஃபேக்ட்ரி என்ன பண்ணோம், அந்த பீன் ஃபேக்ட்ரி மூலிமா ஆப்ஜெக்ட் மூலிமா நம்ம வந்து கெட் பீன் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி அந்த பீனுக்கான ஐடியை கொடுத்து அந்த பர்டிகுலர் பீனுக்கான கிளாஸ் வந்து இது பண்ணுறோம். கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? டிஃபைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த கிளாஸில் இருக்க மெத்தடை வந்து இது பண்ணுறோம், என்னது கால் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் ஸ்ப்ரிங்கோட ஒன் ஆஃப் தி பெரிய அட்வான்டேஜ். அதாவது இங்கே டிபெண்டன்ட் இன்ஜெக்ஷன் வந்து மேனுவலாக இதாக இருக்குது, மேனுவலாக இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், மேனுவலாக நடந்திருக்கு. ஓகேவா? இதே ஸ்ப்ரிங் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போனோன்னா, ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரி விஷயம் போனோன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதை விட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும் அது. ஓகேவா? அதை பற்றி நம்ம பின்னாடியெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஐடியா மட்டும்தான். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.